எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். எங்கன்னு கேக்குறீங்களா? நம்ம பூமிக்கு மேல வளிமண்டலம் வழியா விண்வெளி தொடங்குற அந்த எட்ஜ் வரைக்கும். இந்த பயணத்துல நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேட போறோம். நாம எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பாக்குறோம் இல்லையா? ஆனா அந்த நீல நிறத்துக்கு அந்த பக்கம் நிஜமான ஸ்பேஸ், அதாவது விண்வெளி, கரெக்டா எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கலாம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நம்ம பூமி தனியாலாம் இல்ல, அத சுத்தி ஒரு போர்வ மாதிரி காத்திருக்கு. இதுக்கு பேரு தான் வளிமண்டலம். இது நம்மள பாதுகாக்கிற ஒரு ஷீல்டு மாதிரி. இந்த வளிமண்டலம் ஒரே மாதிரி இல்ல. டெம்பரேச்சர் மாற மாற அது 5 தனித்தனி லேயர்ஸா பிரியுது. நாம இப்போ தரையிலிருந்து மேல போக போக ஒவ்வொரு லேயரா தாண்டி போக போறோம். ஓகே, நம்மளோட முதல் ஸ்டாப் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற, மூச்சு விட்டுட்டு இருக்கிற இந்த லேயர் தான். பூமியில இருக்கிற உயிர்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுக்கு. நம்ம இப்போ இருக்கிற லேயர் பேரு ட்ராபோஸ்பியர். இது தரையில இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதோட உயரம் எல்லா இடத்துலயும் ஒன்னா இருக்காது. துருவ பகுதியில கொஞ்சம் கம்மியா, ஒரு 8ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும். ஆனா பூமத்திய ரேகை பகுதியில 12 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த லேயர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாருங்க. வளிமண்டலத்துல இருக்கிற மொத்த காத்துல 75%, ஆமா, முக்காவாசி காத்து இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சுவாசிக்கிற காத்துல பெரும்பகுதி இங்க தான் இருக்கு. சரி, இப்போ மேல போக போக என்ன ஆகுது? டெம்பரேச்சர் பயங்கரமா குறையுது. தரையில சராசரியா ஒரு 15 டிகிரி செல்சியஸ் இருக்கிற வெப்பநிலை இந்த லேயரோட முடிவுல, அதாவது டாப்ல -52 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. நாம மலைப்பிரதேசத்துக்கெல்லாம் போனா குளிரா இருக்குல்ல, அதுக்கு இதுதான் காரணம். நம்ம பாக்குற மழை, வெயில், புயல்னு எல்லா வானிலை மாற்றங்களும் நடக்கிறது இந்த லேயர்ல தான். காத்தோட அடர்த்தியும் இங்க தான் ரொம்ப அதிகம். ஏன், நம்ம எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, அதோட உயரம் 8.8 கிலோமீட்டர். அது கூட இந்த லேயருக்குள்ள தான் இருக்கு. கமர்ஷியல் பிளேன்ஸ் எல்லாம் பறக்கிறதுக்கு லிஃப்ட் தேவைப்படும் இல்லையா? அந்த மேல் நோக்கி தள்ளுற விசை, அதுக்கு இந்த அடர்த்தியான காத்து தான் உதவுது. சரி, அடுத்த லெவலுக்கு போலாம். இப்போ நாம நுழையிற இடத்துல டெம்பரேச்சர் ரூல்ஸ் எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். 12 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இது இருக்கு. இந்த லேயரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் ஓசோன் லேயர். ஆமா, நம்ம அடிக்கடி கேள்விப்படுற அந்த ஓசோன் படலம் இங்கதான் இருக்கு. இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மேல போக போக டெம்பரேச்சர் குறையறதுக்கு பதிலா அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, இந்த லேயரோட கீழே -52 டிகிரில இருந்த டெம்பரேச்சர் இதோட உச்சியில -15 டிகிரிக்கு சூடாகுது. ஏன் இப்படி? இதுக்கு காரணம் அந்த ஓசோன் லேயர் தான். அது சூரியன் கிட்ட இருந்து வர ஆபத்தான யூவிபி, யூவிசி கதிர்கள்ல 90% அப்படியே உறிஞ்சிக்குது. அப்படி உறிஞ்சும்போது வெப்பம் வெளியாகுது. இது ஒரு சோலார் பவர்ல ஓடுற ஹீட்டர் மாதிரி வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெம்பரேச்சர் வித்தியாசத்தால ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. கீழே இருக்கிற ட்ராபோஸ்பியர்ல காத்து குளிர்ச்சியாவும் அடர்த்தியாவும் இருக்கிறதால அது கீழேயே தங்கிடுது. ஆனா மேல இருக்கிற ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல காத்து சூடாவும் அடர்த்தி கம்மியாவும் இருக்கிறதால அது மேலேயே நிக்குது. இதனால இந்த 2 லேயரும் ஒன்னோட ஒன்னு கலக்கிறதே இல்ல. இது நம்ம வானிலைக்கு மேல ஒரு மூடி போட்ட மாதிரி ஒரு நிலையான அமைப்பு உருவாக்குது. வாங்க நம்ம அடுத்த லேயருக்கு போகலாம். இது ரொம்பவே குளிரான ஒரு இடம். அதுக்கு ஒரு பட்டப்பெயர் கூட இருக்கு. அது என்னன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் மீசோஸ்பியர். 50 கிலோமீட்டர்ல இருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இங்க சூரிய கதிர்வீச்ச உறிஞ்சுறதுக்கு ஓசோன் கிடையாது. அதனால டெம்பரேச்சர் மறுபடியும் சரசரன்னு குறைஞ்சி -100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. அதனால தான் இதுக்கு விண்கற்களின் கல்லறைன்னு ஒரு பேர் இருக்கு. அது எப்படி விண்கற்களை அழிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு விண்கல் பயங்கர வேகத்துல வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற காத்து மூலக்கூறுகள் வேகமா அழுத்தப்படுது. இந்த அழுத்தத்தினால உராய்வை விட பயங்கரமான வெப்பம் உருவாகுது. அந்த சூட்ல விண்கல் அப்படியே ஆவியாகி எரிஞ்சிடுது. நாம பாக்குற எரிநட்சத்திரம்னு சொல்ற அந்த ஒளிக்கீற்று இதுதான். அடுத்தது 4வது லேயர். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கிற இடம். ஆனா அதே சமயம் ரொம்ப அழகான சில விஷயங்களும் இங்க தான் நடக்குது. இது பேரு தெர்மோஸ்பியர். இது 85 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு சுமார் 700 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய லேயர் இது. இங்க டெம்பரேச்சர் நம்பவே முடியாத அளவுக்கு, அதாவது 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ஒரு நிமிஷம், 2000 டிகிரியா? அப்போ அங்க போனா நாம புசுங்கிடுவோம் தானே நினைப்பீங்க. ஆனா நான் சொல்றேன், அங்க போனா நீங்க உறைஞ்சு போயிடுவீங்கன்னு. இது எப்படி சாத்தியம்? அதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள்.
அங்க இருக்கிற காத்து மூலக்கூறுகள் ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு. அதனால ஒண்ணுக்கொன்னு வெப்பத்தை கடத்தவே முடியாது. ஒவ்வொரு துகளும் தனித்தனியா ரொம்ப சூடா இருக்கலாம். ஆனா அந்த சூட்டை நம்ம உடம்புல பட்டு உணர்ற அளவுக்கு போதுமான துகள்கள் அங்க இல்ல. அதனால தான் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் நம்மால வெப்பத்தை உணர முடியாது. இன்னொரு அழகான விஷயம் அரோராஸ், அதாவது துருவ ஒளி. அது இங்கதான் உருவாகுது. சூரியன்லேருந்து வர்ற சார்ஜான துகள்கள் இங்க இருக்கிற காத்து மேல மோதும்போது ஆக்சிஜன் பச்சை நிறத்திலையும் நைட்ரஜன் சிவப்பு நிறத்திலையும் ஜொலிக்கும். அதுதான் நாம பாக்குற அந்த வர்ணஜாலமான வானவேடிக்கை. அது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது ISS அதுவும் இந்த லேயர்ல தான் பூமியை சுத்தி வருது. நம்ம அனுப்புற நிறைய சேட்டலைட்டுகளுக்கும் இதுதான் வீடு. இங்க இருக்கிற அயனோஸ்பியருங்கிற ஒரு சப்லேயர் நம்ம ரேடியோ சிக்னல்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணி கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப உதவுது. இதுக்கு மேல எக்ஸோஸ்பியர்னு கடைசி லேயர் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா விண்வெளியோட வெற்றிடத்துல கலந்துடும். ஆனா அதுக்குன்னு ஒரு தெளிவான எல்லை கிடையாது. அப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். விண்வெளி கரெக்டா எங்க தான் தொடங்குது? அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான பதில் இருக்கு. அந்த பதில் 100 கிலோமீட்டர்கள். ஆமா, தரையில இருந்து 100 கிலோமீட்டர் உயரத்துல தான் விண்வெளி தொடங்குதுன்னு சர்வதேச அளவுல ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லைக்கு கார்மென் கோடுன்னு பேரு. ஏன் இந்த 100 கிலோமீட்டர்? ஏன்னா இந்த உயரத்துல ஒரு விமானத்தை மேல தூக்குறதுக்கு போதுமான காத்து இருக்காது. அதனால இந்த உயரத்துக்கு மேல நீங்க நிலைச்சு நிக்கணும்னா சும்மா பறக்க முடியாது. பூமிய ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுத்த ஆரம்பிக்கணும். அதாவது நீங்க ஒரு விண்கலமா மாறிடணும். சிம்பிளா சொன்னா பறக்கிறதுக்கும் சுற்றுப்பாதையில சுத்துறதுக்கும் நடுவுல இருக்கிற கோடு தான் இது. சரி, நம்ம பயணம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நாம இப்போ பார்த்த இந்த வளிமண்டலம் அப்படிங்கிற பாதுகாப்பு போர்வை திடீர்னு இல்லாம போயிட்டா நம்ம பூமிக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம உயிர் வாழ்றதுக்கு இந்த ஒவ்வொரு லேயரும் எவ்ளோ முக்கியம்னு இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இல்லையா?